ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது நான் 11th and 12th படித்த மாநில மகளிர் மேல்நிலைப்பள்ளி. கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் கழித்து இப்போ தான் நான் போய் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அப்படி கண் கலங்க வைத்த ஒரு நாளாக இருந்துச்சு. அது ரொம்ப நெருங்கின என்னோடய க்ளோஸ் ரிலேஷனை நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ பார்க்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அங்கே படிச்சுட்ருந்தோம் அந்த டைமில். ஆனால் இப்போது நிறைய கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அது போல் 5 மீடியம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி. ஸோ இந்த மீடியம் எல்லாம் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் குறைஞ்சது 30 பிள்ளைங்க இருப்பாங்க. அதிகபட்சம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருந்தோம் என்னோட கிளாஸில் மட்டுமே. அப்படி அவ்வளோ பிள்ளைங்களோடு இருந்த அந்த ஸ்கூலு, அந்த மரம், செடி, அந்த மரத்து பக்கத்தில் நாங்கள் உட்காந்து டெஸ்ட் எழுதின வேலை, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஞாபகத்தில் வந்தாங்க. இத்தனை நாள் நம்ம இந்த ஃபீலெல்லாம் நம்ம பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 மரம் தான் நாங்கள் டெஸ்ட் எழுதுகிற இடம். இது வந்து எங்களோட அசம்பிளி நடக்கிற ஹால். அது நாங்கள் இது நடந்து போகிறது. மார்னிங் ஷிஃப்ட் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். 8:30க்கு அசம்பிளி முடியும். அதேமாதிரி 12:50க்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதில் பிரேக் எங்களுக்கு இதில் நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் பிரேக் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோ ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கிரவுண்டில் நாங்கள் எத்தனை இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதியிருப்போம், விளையாடியிருக்கோம். எங்களோட அசம்பிளி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸும் எப்போ பாரு மோதிப்போம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இந்த மரத்து பக்கத்தில் தான் உட்காந்து நான் டெஸ்ட் எழுதுவேன். ரொம்ப மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம். எங்கள் டீச்சர்ஸ் நடந்து வர்றதுக்கு, ஆஃபீஸில் இருந்து நடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். அவ்வளோ தூரம் எங்களோட கிளாஸ் ரூம். பேக் சைடில் தான் எங்களோட கிளாஸ் ரூம். இதுதான் நாங்கள் மதுரவாயிலேருந்து வந்த பஸ். இது எங்களோட பீரியடில் தான் நான் 12th படிக்கும்போது தான் நாங்கள் எழுதி வாங்கினோம்.